ஈஸி ரங்கோலி 3 மினிட்ஸ் கோலமில் இது ஒரு கோலங்க. இது கொஞ்சம் பெரிய கோலம் மாதிரி தான் வரும். ஏன்னா இது கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போடணும். இதெல்லாம் நான் சின்ன பொண்ணாக இருக்கும்போது நிறைய பேர் இந்த ஐயர் அவங்க வீட்டிலலாம் நிறைய போட்டிருப்பாங்க, நான் பார்த்துருக்கேன். அப்போ இது ரொம்ப டஃப்பு, நம்மளால் போட முடியாதுன்னு நினச்சேன். அப்புறம் அம்மாட்ட வந்து கேட்கும்போது இது ரொம்ப ஈஸியாக இப்படி சொல்லி கொடுத்தாங்க. அப்புறமா தான் எனக்கே புரிஞ்சுது இது இவ்வளோ சிம்பிளான கோலமான்னு சொல்லிட்டு. ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்களே பாருங்கள். இது மேக்ஸிமம் பார்த்துட்டிங்கன்னா ஃப்ரைடேஸில் போடுவாங்க அம்மா வீட்டில். அம்மா கொஞ்சம் நல்லா பெருசாக போடுவாங்க, நான் சிம்பிளாக ஈஸியாக போடுற மாதிரி நான் போட்டிருக்கேன். ஒரு நிமிஷம் எனக்கே கன்ஃபியூஷன் ஆகிடுச்சு, எங்கேருந்து எங்கே ஜாயின் பண்ணணும்னு தெரியாமல். அதுக்கப்புறம் யோசித்து கரெக்டாக போட்டுட்டேன். பாருங்கள், நான் இதில் எந்த எடிட்டிங்கும் பண்ணல. டேரெக்டாக நான் என்ன போட்டிருக்கனோ அதை அப்படியே உங்களுக்கு காட்டியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் கண்டிப்பாக இந்த கோலம்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட கோலத்தை நிறுத்துறதுனால நிறுத்திக்கலாம், இல்லை இப்படி சின்ன டெக்கரேஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேலே ஒரு சின்ன ஒரு வளைய மாதிரியும் போட்டுட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் எக்ஸ்பேண்டாக தெரியும் கோலம். இன்னும் பெரிய ரங்கோலி போடணும்னு நினைக்கிறவங்க இந்த வளையம் கண்டினியூ பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுலேருந்து அது மேலே அப்படியே ஒரு தாமரை பூ போட்டு நல்லா விரிஞ்ச மாதிரி தாமரை பூ போட்டோம்னா இன்னும் கோலம் நல்லா அழகாக பெருசாக இருக்கும். ஸோ நான் இதோடு முடிச்சுக்கிட்டேன், சிம்பிளாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு. டக்குன்னு கோலம் போட்டுடலாங்க, இது ஒரு பெரிய இதே இல்லை. ஸோ இப்படி போட்டு முடிச்சுக்கலாம். எனக்கு கோலம் போடுறத விட அதை டெக்கரேட் பண்ணுறது ரொம்ப பிடிக்குங்க. அதனால தான் நான் எல்லா கோலத்தையுமே டெக்கரேட் பண்ணுறேன். அதுதான் வந்து ஹைலைட் பண்ணி காட்டும். ஸோ அதுக்காக போடுறேன். கண்டிப்பாக நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், எப்படி இருக்குது, நீங்களும் ட்ரை பண்ணுறீங்களா? உங்கள் வீட்டில் இதை விட பெஸ்ட்டாக கோலம் போடுவாங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கான்னு சொல்லுங்கள். பிகினர்ஸ்க்காக ஈஸியாக இருக்குங்கிறக்காக இதெல்லாம் ட்ரை பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், வீட்டில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ஓவரால் கோலம் இப்படி இருக்குது. வாசலில் போடும்போது இன்னுமே அழகாக இருக்கும். தேங்க்யூ அண்ட் பாய்.